ஹலோ மக்களே, வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தப்பாக எக்ஸசைஸ் செஞ்சு எக்கத்தப்பாக அடி வாங்கின ஆர்வக்குள்ளான அடிமுட்டாகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமான். இந்த எக்ஸசைஸ் சரியாக பண்ணிங்கன்னா காலு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அட தப்பா பண்ணா மூக்கு வீக் ஆயிரும். எல்லா எக்ஸசைஸ்க்கும் பின் விளைவு கட்டாயம் இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் பின்வழி வரும்னு அண்ணன் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. காலுக்கும் கபாலத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து கத்திக்கிட்டே கையை தூக்கிக்கிட்டு காலால் அழுத்தி இழுத்தோம்னா கழுத்து வலி போயிருமாண்ணே? இல்லை, கண்டு வலி வந்துடும். என்னாடி அக்கா படிக்கட்டு நினச்சி காலை வச்சுட்டாங்க. ஐயோ, இது அடிபட்டுச்சா? இல்லை இது என்னுடைய ரொட்டீன் எக்ஸசைஸ் தான். நல்ல டாக்டராக போய் பார்க்கணும். கையை தூக்கி காலை தூக்கி கையை விட்டு கபாலத்தால் முட்டி எந்திரிக்கிட்டோம். என்னென்ன எக்ஸசைஸ் இது? ஸ்பைடர் பெட் ஹாஸ்பிட்டல் கோயிங். அண்ணன் தம்பி ஒத்துமையாக எக்ஸசைஸ் பண்ணுறதை பாருங்கள். அடோ பாவி, இப்படி அடியாயமா அண்ணனோட தம்பியை கொண்டுட்டியாடா. அட பாவி, இப்படி எட்டி ஒதுக்கவடா தட்டி தட்டி பார்த்த. இன்றைக்கி நான் இந்த டயரை வச்சு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறீங்களா? இல்லை, எப்படி படுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அண்ணனுக்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கு, பில்டிங்கு வீக்கு. இது ஈஸியாக இருக்கு போலியே. ஒன்று டே வாங்க வாங்க, யாராவது வாங்கடா டே. அடடா, தாத்தா ஒரு பெரிய பாக்ஸர் போலியே. நாங்களாம் முகமது அலி ஃபேனுடா. தாத்தாவுக்கு ஒரு பல் செட்டு ஆடு. இதில் யார் மேலே மிஸ்டேக்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நானும் தான் சாமி. பிளேட்டுக்கு பதிலாக ஃபிகரை மாட்டி பில்டப் காட்டினா இதான் நிலைமை. அண்ண தூக்குறது கத்துறாரா இல்லை தூக்க முடியாமல் கத்துறாரான்னு தெரியலையே. கன்ஃபார்ம் தூக்க முடியாமல் தான் கத்துறாரு. வணக்கம், நான் தான் இந்த ஜிம்மோட ஓனர். எனக்கு இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அதுக்காக நான் இங்கே ஒரு டாக்டர், ஒரு ஆம்புலன்ஸ், 2 நர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். வந்து ஜாயின் பண்ணி சேஃப்டியாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. நன்றி. இதாண்டா நான் கடைசியாக ஜிம்முக்கு வர்றது. அக்கா மயிரால் மலை இழுக்கிற பரம்பரை போல. அண்ணனுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆர்வம் அதிகம். எவ்வளோது ரெட்டு வச்சது கம்ப தள்ளி விட்டுது. இவருக்கு இதான் வேலை. எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா இவர் தூங்கி எந்திரிக்கிறது எப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. வேற ஒன்றும் இல்லை. ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த பிக்கரை கட் பண்ணிட வேண்டியது தான். அது ஒன்றும் இல்லை, அண்ணன் மண்டைக்கு மசாஜ் பண்ணுறாரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா.